இந்த நல்ல நேரத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல சுகமடையும் வரைக்கும் எங்கேயும் வெளியே செல்லக்கூடாது என்பது என்னுடைய மகனுடைய உத்தரவு. அந்த உத்தரவை மீறி நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் சகோதரர் பீட்டர் மாதவன் நல்லதொரு ஊழியத்தை செய்து வருகிறார். அவர் என்னோட தொடர்பு கொண்டு தன்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. பிறகுதான் கேள்விப்பட்டேன், அவருடைய குழந்தை மாத்திரமல்ல, அவருடைய மைத்துனருடைய குழந்தையும் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தர் அந்த 2 குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சார் மாதவன் எனக்கு ஒரு தலைப்பும் கொடுத்தார், என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. அந்த தலைப்பிலும் பேச வேண்டும், குழந்தை பிரதிஷ்டை சம்பந்தமாகவும் பேச வேண்டும் என்று ஜெபித்தபோது தேவன் எனக்கு தனது செய்தியை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவை மீண்டுமாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அடியனை மறைத்து இந்த கருவியை நீர் பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு தேவையான செய்தியை தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறான் பரமபிதாவே, ஆமென். மதுரை, அதிலும் பெரியார் நிலையம் வந்த மாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 48 ஆண்டுகளுக்கு முன்னராக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்துவிடும். அப்பொழுது மதுரையிலே பெரியார் நிலையம் மாத்திரம்தான், வேறு பேருந்து நிலையங்கள் எதுவும் கிடையாது. என்னுடைய பிறந்த ஊர் பெரியகுளம். பெரியகுளத்திற்கு செல்வதற்காக நான் மதுரை வந்து சேர்ந்தேன். போகக்கூடிய கடைசி பஸ் போய்விட்டது. நாட்களிலெல்லாம் இரவிலெல்லாம் பஸ் இருக்காது, பேருந்து இருக்காது. பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு நபர் வந்தார், என்னை பார்த்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து, ஐயா என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டேன். நீங்கள் வாசித்துட்டு இருக்கிறது பைபிளா அப்படின்னு கேட்டார். இப்போ பைபிள் பல தோற்றங்களில் பல விதங்களில் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் பைபிள் ஒன்று தான், கருப்பு அட்டை, பக்கவாட்டில் சிவப்பு கரை பூசி இருக்கும், சிவப்பு நேரம் பூசி இருக்கும். அதனால் இது பைபிளாக என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் இது பைபிளாக என்று கேட்கிறார் என்று புரிந்து கொண்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கும் ஒரு பைபிள் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்கய்யா, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னார். இங்கே பக்கத்தில் தான் சிஎல்எஸ் இருக்குது, அவர் நினச்சா போய் வாங்கியிருக்கலாம், ஆனால் ஏனோ அப்படி சொன்னார். உடனே என்னுடைய கையில் இருக்க பைபிளை அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டேன். இந்த வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, வாசிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு ஒரே சந்தோஷம். என்கிட்ட சொன்னார், நான் இங்கே ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன், நீங்கள் பெரியகுளத்துக்கு போகணுன்னு சொல்லி சொல்கிறீங்க, காலையில் 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு, அதனால் நீங்கள் என்னோட தங்கியிருந்து காலையில் 4:30 மணிக்கு நீங்கள் வாங்க, நாங்களே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன், நம்ம ராத்திரி முழுவதும் உட்காந்து பைபிள் பேசுவோமேன்னு சொன்னார். என்ன சந்தோஷம். அதனால் நான் போனேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு முன்னால் அவர் சொல்லிட்டார், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லியிருந்தார். பேசிக்கொண்டே இருக்கிற சமயத்தில் அவர் மெதுவாக இடத்துல கேட்டார், பரலோகத்தில் திருமண வாழ்க்கையெல்லாம் இருக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, பரலோகத்தில் தாம்பத்தியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், சரி நான் போய் படுக்கிறேன், நீங்களும் படுக்கிறதா படுங்க, காலையில் எழுந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டார். நான் விரும்புகிற ஒன்று எனக்கு கிடைக்காது என்றால் அது பரலோகமோ தேவனோ எனக்கு தேவையில்லை. நான் விரும்புகிறபடி எல்லாம் நடக்க வேண்டும், என்னுடைய விருப்பம்தான் மிகவும் மிகவும் முக்கியமானது என்கிற நிலைமையில்தான் மனிதன் இருக்கிறான். அதன் விளைவாக பல சமயங்களில் நம்மை படைத்தவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை விட்டு தாண்டி வேறே திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, எல்லாம் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதுமே மறந்து விடுகிறோம். அதைத்தான்
பாவம் செய்து கொண்டிருக்கிறது. பாவம் மிகவும் மிகவும் வஞ்சகமானது. மிக நல்லவர்களை கூட குழிபருத்தி தள்ளிவிடுகிறது. இதற்கு எவரும் தப்பியதாக வரலாறு இல்லை. ஒரே ஒரு மனிதரை தவிர, அது இயேசு கிறிஸ்து. இயேசுவே சொல்கிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் இது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று வேதாகமம் சொல்வதினாலே, அதை இயேசு கிறிஸ்து சொல்வதினாலே, எல்லாரிடத்திலும் நாம் நன்மையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி எதிர்பார்த்தேன், இவர் இப்படி இருக்கிறார் என்று நான் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுலே புலம்புகிறதை ரோமருக்கு அவர் எழுதிய நிருபத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அந்த நன்மை என்னிடத்தில் இல்லை. எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். சில சொல்வார்கள், இல்லை இல்லை, இது அவர் மனமாற்றத்துக்கு முன்னால் நடந்தது என்று சொல்ல ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அது பகுதியில் சொல்கிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று தான் சொல்கிறார். மனமாற்றத்திற்கு முன்னானதல்ல, மனமாற்றத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு அனுபவம் தான் இது. இந்த அனுபவம் யாருக்குத்தான் இல்லை? உங்களை பற்றி நான் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லை என்று என்னால் போய் சொல்ல முடியாது. எத்தனையோ போராட்டங்களில் சிக்கி தவித்து, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நான் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இல்லை இல்லை, நீ வாழ வேண்டும், நீ எனக்காக செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் வேலை செய்ய வைத்திருக்கிறார். நம்முடைய நிலையை உணர்தல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. என்னுடைய நிலையை நான் உணராத சமயத்தில் தான் மற்றவர்களை குறைவாக நான் பார்க்கிறேன், ஏளனமாக பார்க்கிறேன். தன்னுடைய நிலையை உணர்கிற எவரும் மற்றவர்களை பற்றி குறை பேச மாட்டார்கள். ஏனென்றால் என்னையே எனக்கு தெரியாது என்று தான் வேதாகமம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பற்றி நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? என்னை நான் புரிந்து கொள்வதற்கே தேவன் என்னில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னுடைய மனதை நான் அறிந்து கொள்வதற்கே தேவன் என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உபாகமத்திலும் ஆமோஸ் புத்தகத்திலும் இந்த கருத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டவை என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் நல்லவர்கள் என்று தான் நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய நினைவையே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது மற்றவர்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள், இப்படித்தான் யோசிக்கிறார்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் முயற்சி செய்து திருத்தப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்றால், நான் திருத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது மார்ஷல் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் வேறு எவரையும் நான் திருத்த முடியாது. ஆனால் பல சமயங்களில் என்னை திருத்துவதை நான் நிறுத்திவிட்டு மற்றவர்களை திருத்துவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட உங்களை திருத்துவதற்காக நான் எதையும் சொல்லவில்லை, அதற்காக சொல்லவில்லை. உண்மை இது என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே இந்த உண்மை உங்களுடைய மனதிலே ஒலித்து கொண்டிருந்தால்தான் நான் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏற்கனவே மனதில் சரியாக தீர்மானம் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சில காரியங்களில் விளக்கம் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சில அரசர்களை பற்றி மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். மனாசே என்று ஒரு அரசர் இருந்தார், யூத அரசர். ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளை. ஒரு சிலரைத்தான் இந்த அரசர்கள் அட்டவணையில் நல்லவர்கள் என்று வேதாகம் சொல்கிறார். நல்லவர்கள் என்றால் பாவமே இல்லாதவர்கள் என்று இல்லை, தாவீதை போல நல்லவர்கள் என்று சொல்லுகிறது. தாவீதை போல தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டவர்கள் என்று சொல்லுகிறது. அதில் எசேக்கியா ஒரு அரசர், அவருடைய மகன்தான் இந்த மனாசே. வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், அவன் என்னவெல்லாம் செய்தான் என்று. அந்நிய தெய்வங்களை வணங்கினான். எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை வைத்தான்.
தன்னுடைய மகனையே அன்னைய தெய்வத்திற்கு பலியிட்டான், தீக்கிரையாக்கினான். மகனை மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியை கொன்றவனும் அவன்தான் என்று பாரம்பரியம் சொல்கிறது. எபிரேயரில் சிலர் வாளால் அறுத்து கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே, அது ஏசாயாவைத்தான் சொல்கிறார் என்று சொல்கிறவர்கள் உண்டு. மனாசே செய்தது தவறு என்ற ஏசாயா கண்டித்ததினால அவரை ஒரு மரத்துக்குள்ளாக வைத்து வாளால் அறுத்து கொடூரமாக இவன் கொலை செய்ததாக தெரிகிறது. இன்னும் சில பாரம்பரியங்கள் சொல்கின்றன, இந்த ஏசாயா வேறு யாரும் இல்லை, அவருடைய மகளாகிய எப்சிபாவின் மகன் என்றும் சொல்கிறார்கள். எவ்வளோ கொடூரமானவன்! மகனை கொன்றவன். பாரம்பரியம் சொல்வது உண்மை என்றால் தன்னுடைய தாத்தாவை கொன்றவன், தன்னுடைய மகனை கொன்றான் என்றால் இன்னும் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவதற்கு வழிவகுத்தவன், தேசத்தை மிகவும் சீர்கேடான நிலைக்கு நோக்கி அழைத்து சென்றவன். பாவத்திற்குள்ளாக ஒரு மனிதன் செல்லும்போது எவ்வளவு மோசமாக செல்ல முடியும் என்பதை இந்த ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. முதலில் பிறந்த மனிதன், முதலில் பிறந்த மனிதன் என்று சொன்னேன். உண்டாக்கப்பட்டவன் ஆதாம், பிறந்த மனிதன் காயின். ஏவாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது, உன்னுடைய சந்ததி உங்களுக்கு விடுதலை தரும் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். யாரை? கடவுள் சொன்ன வாக்கு தத்துவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நினைத்துதான் அவனை சீராட்டி வளர்த்தான். ஆனால் அவன் கொலைகாரன் ஆனான். கொலைகாரன் முதல் பிள்ளையே கொலைகாரனாக இருக்கிறான் என்றால் கிட்டத்தட்ட 6000 வருட பாவத்தன்மைகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் யாரையும் கொலை செய்தது இல்லையே. நிச்சயமாக கத்தியை வைத்தோ துப்பாக்கியை வைத்தோ நாம் யாரையும் கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், அவன் பெரும் பாவி. நான் கொலையாளி இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. யாராவது நினைக்கும்போது உங்களுக்கு கோபம் வருகிறதா, எரிச்சல் வருகிறதா? இப்படி வருகிறது என்றால் பாவத்தன்மை நமக்குள்ளாக ஆழ்ந்து கிடக்கிறது என்ற அர்த்தம். பாவம் என்பதற்கு ஒரு விளக்கம் நமக்கு நன்றாக தெரியும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள் பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் உடனடியாக ஒரு பதிலை சொல்வார்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சின்ன வகுப்பில் இருந்தே எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வில் ஒரு கேள்வி இருக்கும். ஆங்கிலத்தில் ஆன்டனிம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் எதிர்ச்சொல் தருகன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலாம் அது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைத்த காலங்கள்லாம் உண்டு. ஏனென்றால் அந்த எதிர்ச்சொலுக்கும் அர்த்தம் தெரியாது, இந்த வார்த்தைக்கு இந்த எதிர்ச்சொல் அப்படின்னு தான் எழுத தெரியும். ஆனால் நோக்கம் அது இல்லை. எதிர்ச்சொல் என்ன என்றால் தெரிந்தால் இந்த சொல்லின் அர்த்தம் நமக்கு தெளிவாக விளங்கும். அதற்காகத்தான் எதிர்ச்சொல்லை அறிமுகப்படுத்தினார்கள், அதையும் படிக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். பாவம், பதில் சொல்ல வேண்டாம், மனசில் யோசித்துக்கங்க, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. பாவம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன? பாவம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன? அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுங்க. பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவீங்க,
அது இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார். ஏன்னா மற்ற நாள்லாம் பாவம் இருந்தனால ஓய்வு நாள் பாவம் இல்லாதனால ஆக்கினாரா? பரிசுத்தம் என்றால் பாவமின்மை என்று அர்த்தம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று நமக்கு தெரிகிறது அல்லவா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன அர்த்தம் சொல்லி என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில்? ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருகிறது. அன்பு. பாவம் என்பதற்கு எதிர்ச்சொல் அன்பு. சரி, நான் யாரையும் கொலை செய்யலைங்க, யாரையும் பயக்கலைன்னே வச்சுக்கோங்களேன். யாரை பற்றியாவது குறை பேசுகிறீங்களா? குறை பேசுகிறோமா? குறை பேசுனா அங்கே என்ன இல்லைன்னு தெரியுது? அன்பு இல்லை. அன்பு. நமக்கு ஒரு ஆள் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஆள் செய்த தவற்றையும் கூட நாம் நியாயப்படுத்த பார்ப்போம். நமக்கு ஒரு ஆள் பிடிக்கவில்லை என்றால் அவரை பற்றி யாராவது ஒரு குறை சொல்லும்போது அந்த குறையை எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். சந்தோஷம் மனசுக்குள்ளே. யாரையாவது பற்றி குறை சொல்லும்போது கேள்விப்படும் போது மனசுக்குள்ளே சந்தோஷம் வருதா? அப்படின்னா என்ன தெரியுமா தெரியுது? அவர் கெட்டவர் அப்படின்றது தெரியல, அவர் கெட்டவர்னு தெரியல, நான் நல்லவே இல்லைன்னு சொல்லி தெரியுது. என்னிடத்தில் அன்பு இல்லை என்று தெரிகிறது, அவ்வளோதான். இந்த பாவம் அவ்வளவு வஞ்சகமாக நமக்குள்ளாக புகுந்து நம்மை அழிக்க வல்லது என்பதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னேன், எசேக்கியா ஒரு நல்ல ராஜா அப்படின்னு சொல்லி. அந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 வருடம் கூட்டி கொடுத்தார். கேட்டார், நான் உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டபோது சரின்னு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அதற்கு அடையாளமாக வானத்தில் ஒன்று நிகழ்ந்தது. சூரியன் பின்னிட்டு போனது. இதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த பாபிலோனியர்கள் இதற்கு காரணம் என்ன என்று கேள்விப்பட்டு இவரை பார்க்க வருகிறார்கள், எசேக்கியாவை பார்க்க வருகிறார்கள். எசேக்கியா என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தேவன் எவ்வளவுக்கு நல்லவர், நான் அவரிடத்தில் கேட்டேன், எனக்கு ஆயுள் நாளை கூட்டி கொடுத்தார் என்றெல்லாம் சாட்சி சொல்ல வேண்டியது இருக்க அதை செய்யாமல், நல்ல மனுஷன் அப்படி சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கு, அதை செய்யாமல் அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சொத்தை பார், என்னுடைய பொக்கிஷத்தை பார் என்று தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் காட்டினார். நல்ல மனிதனுக்கும் இந்த ஆசை இருக்கிறது. நான் மேன்மையானவன், நான் சிறந்தவன், என்னிடத்தில் அது இருக்கிறது எது இருக்கிறது என்று சொல்லுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோமே, அந்த ஆசையே பாவம்தான். ஒருவேளை நம்மிடத்தில் அது இருக்கிறது என்றால் அதை தந்தவர் யார் என்பதற்காக நாம் பேச வேண்டுமே தவிர எனக்கு இது இருக்கிறது என்று நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திறமைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துகளாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு அவற்றை ஈவாக தந்திருக்கிறார். அவ்வளோதான். அது அவருடையது. நான் வெறும் காவல்காரன் தான். ஆபிரகாமுக்கு அந்த உணர்வு இருந்ததினால்தான் வேதாகமம் அவரை கூடாரவாசி என்று அழைக்கிறது. ஆபிரகாம் கூடாரவாசி அப்படின்னு சொல்கிறதுனால ஆபிரகாமை பற்றி இந்த காலத்து படம் வரைகிறவர்கள், ஓவியர்கள் ஆபிரகாம் எப்படி தெரியுமா வரைஞ்சிருக்கிறாங்க? ஒரு சின்ன கூடாரம், இந்த நரிக்குறவர்கள் கூடாரம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கூடாரம். அதுக்குள்ளே சாரால் உட்காந்துருப்பாங்க, இவர் வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பார் அல்லது பக்கத்தில் நிற்பார். அப்படி கூடாரத்தில் அவர் இருந்தார்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட பிறந்து வளர்ந்து ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் 318 பேர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்கள்கிட்ட யாருக்காவது 318 வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? இந்த 318 பேருக்கும் அப்பா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, சகோதரிகள் இருந்திருப்பாங்க, இன்னும் பயிற்சி பெறாமல் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் ஆபிரகாமுடைய கூட்டம். ஒரு நரிக்குறவன் கூடாரம் போடுற மாதிரி ஒரு கூடாரம் போட்டு அதுக்குள்ளே ஆபிரகாம் இருந்தார் நினைக்கிறீங்க? இல்லை. அவர்கள் நகர்ந்து சென்றால் அந்த காலத்து ஒரு சிறு நகரம் நகர்ந்து சென்றதாக இருந்திருக்கும். ஆனால் அவரை கூடாரவாசி
என்று வேதாகம் அழைக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் கூடாரவாசிகள் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இது நிலையானது இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் நாம் நினைக்கிறோம், நம்ம தான் நிலையானவங்க, எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது, நான் எல்லாத்தையும் செய்திருவேன். ஒன்றும் இல்லைங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது செய்திருந்தோம் என்றால் அது தேவனுடைய கிருபையினால் செய்ததை தவிர நம்முடைய பலத்தினால் செய்தது இல்லை. அதனால் பாவி அப்படின்னா உடனே நீங்கள் மனாசையை தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. தாவீதை கூட யோசிக்கலாம், எசேக்கியாவை கூட யோசிக்கலாம். தாவீதும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னதாக வேதாகமம் சொல்கிறது. அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் தான் பத்சேபாலை வஞ்சகமாக கவர்ந்தான். தன்னுடைய தவறு வெளிப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய கணவனை இன்னும் பலரோடு சேர்த்து கொன்றான். அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இல்லை, பாவமே இல்லாத ஒரு வம்சத்தில் தான் நான் பிறக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பிறந்திருக்கவே முடியாது. அப்படியானா தாவீதுக்கு இருந்த மேன்மை என்ன? தாவீது எந்த விதத்தில் சிறந்தவர்? அதை நாம் யோசித்தாக வேண்டும். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் நான் ஆராய்ந்து பார்த்தால் சீர்கேடானவை நிறைய இருக்கும். ஒருவர் சொன்னார், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ இருக்கிற மாதிரி அவர் காலத்தில் என்ன செய்யலை? இல்லை. எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலமும் இருக்கிறது. இப்போ இருக்கிற மாதிரி அவர் எப்பவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனாசே எவ்வளோ மோசமானவன் என்று சொன்னேன். அவனை கைது செய்தான் பாபிலோன் ராஜா. பாபிலோன் ராஜானா நேபுகாத்நேச்சார் இல்லை, அசீரிய ராஜா. பாபிலோன் ராஜா அப்படின்னு வேதாகம் சொல்லுது. ஏன்னா அசீரியர்கள் தான் அப்போது பாபிலோனை அரசாண்டு கொண்டிருந்தார்கள். கைது செய்து அவனை கொண்டு போவதற்காக வெண்கல சங்கிலியினால் கட்டிய போது அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். இவன் ஜெபத்தை கேட்கலாமா? இங்கே தாங்க முக்கியமான காரியம் வருகிறது. இந்த ஜெபத்தையும் கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பது தான் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம். இன்னொருவன் மனைவியை எடுத்துக்கொண்டவன், அதற்காக கணவனை கொன்றவன், அந்த கணவனோடு சேர்ந்து இன்னும் பல அப்பாவிகளையும் கொன்றவன், அவனும் ஜெபிக்கிறான். மன்னிக்கலாமா இவனை? இந்த தாவீதோ மனாசேயோ இன்றைக்கு உங்களுடைய சபையில் இருந்தால் நீங்கள் அவர்களை உங்கள் சபையின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா? நேரம் கொடுக்குறேன், நீங்கள் யோசிக்கிறதுக்கு தான். உங்களில் ஒருவர் தாவீதை போல செயல்பட்டால், உங்களில் ஒருவர் மனாசேயை போல் செயல்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த சபை என்ன செய்யும்? தேவன் என்ன செய்தார் என்பது தான் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவர்கள் திருந்தினார்கள், மனம் வருந்தினார்கள். தேவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். பாவம் எவ்வளவு கீழ்த்தரமாக செல்லக்கூடியது என்பதை நாம் பார்க்கிற அதே சமயத்தில் தானே இந்த தேவன் எவ்வளவுக்கு உன்னதமானவர் என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும். பாவம் அப்படின்ன உடனே நம்ம எல்லோரும் நினைக்கிறோம், நம்ம பெரியவங்களாகி இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது தான் நம்ம மோசமான பாவிகளாகிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படி இல்லை. இந்த பாவம் நமக்குள்ளே இருக்குது, நமக்குள் பாவம் வாசம் பண்ணுகிறது என்று வேதாகம் சொல்கிறது. நானல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் எழுதுகிறார் என்றால், நம்முடைய உடலின் ஒவ்வொரு அணுக்களிலும் DNA என்று சொல்கிறோம் அல்லவா இப்பொழுது, அந்த ஒவ்வொரு அணுவிலும் பாவத்தன்மையானது கலந்து கிடக்கிறது. ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த டெஸ்ட்டில் 9 மாத குழந்தைகள் 14 மாத குழந்தைகள் வைத்து ஒரு பரிசோதனை செய்தார்கள்.
அந்த பரிசோதனை என்ன செய்தாங்கன்னா, அந்த பிள்ளைகளை தனித்தனியாக அவங்க அம்மா மடியில் அல்லது அப்பா மடியில் வச்சு அவங்க முன்னால் 2 உணவு காண்பித்தாங்க. ஒன்று வந்து பீன்ஸ், காய்கறி, இன்னொன்று பிஸ்கட். இந்த பிஸ்கட்டையும் பீன்ஸையும் வச்சு உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க. ஒரு பிள்ளைங்க தனக்கு எது பிடிக்கும் என்று பிஸ்கட் பிடிக்கும் என்று சொன்ன பிள்ளைகளும் இருந்தது, பீன்ஸ் பிடிக்கும் என்று சொன்ன பிள்ளைகளும் இருந்தார்கள். பிறகு என்ன பண்ணாங்கன்னா, 2 பொம்மை முயல் பப்பெட்ஸ் எல்லோரும் போய் உட்காந்தாச்சு. உட்காந்த பிறகு மறுபடியும் தனித்தனியாக ஒரு பிள்ளையும் கூப்பிட்டு 2 முயல் பொம்மை. அந்த முயல் பொம்மையில் ஒரு முயல் பொம்மை சொன்னது எனக்கு பிஸ்கட் பிடிக்கும் என்று சொன்னது. இன்னொரு முயல் பொம்மை சொன்னது எனக்கு பீன்ஸ் பிடிக்கும் என்று சொன்னது. நல்லா கவனிச்சிங்க. முதல்ல தனக்கு எது பிடிக்கும் என்று அந்த குழந்தை தீர்மானிக்கிறது. பிறகு இந்த முயல் பொம்மை எந்த முயல் பொம்மைக்கு தனக்கு பிடித்தமானது பிடிக்கும் என்பதை அந்த குழந்தை கண்டுகொள்கிறது. அதுக்கு 3வதாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒரு பந்து வருகிறது. அந்த பந்தை இன்னொரு முயல் பொம்மை வந்து எடுத்து இந்த 2 பொம்மைகளில் ஒரு பொம்மைகிட்ட கொடுக்குது. அந்த பொம்மை வந்து அந்த குழந்தை பிரியப்படுகிற உணவு பிடித்த குழந்தையாக இருக்கலாம், அல்லது பிடிக்காத உணவு பிடிக்கும் என்று சொன்ன பொம்மையாக இருக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி செய்து பொம்மையை கொண்டு போய் கொடுக்கும். சில சமயம் பொம்மையை தூக்கிட்டு ஓடிடும். அது கையில் இருக்க பொம்மையை பிடிங்கிட்டு ஓடிடுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் ஒரு நாடகம் போட்டாங்க. அப்படி செய்யும்போது அந்த பிள்ளைகள் எதற்கு கைதட்டுகின்றன, எதற்கு சந்தோஷப்படுகின்றன என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன தெரியுமா கண்டுபிடித்தாங்க? தங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் என்று அந்த குழந்தை சொன்னதோ அந்த உணவு பிடித்த பொம்மைக்கு நன்மை நடக்கும்போது கைதட்டியது. தனக்கு பிடிக்காத உணவை தொட்ட குழந்தையை பார்த்தபோது அதுக்கு கோபம் வந்தது. அதுக்கு நன்மை செய்தால் கோபம் வந்தது, அதுக்கு கெடுதல் செய்தால் அது சந்தோஷப்பட்டது. என்ன தெரியுது உங்களுக்கு? எத்தனை வயசில்? 9 மாத குழந்தை. 9 மாத குழந்தைக்கு தெரியுது, நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றவங்க தான் நல்லவங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடாதவங்கள அடிக்கலாம், அவங்களுக்கு கெடுதல் பண்ணலாம். இந்த நான் படமெல்லாம் எடுத்தேன். இந்த ஆக்சுவலாக பண்ணியிருந்த ரேபிட் படமெல்லாம் எடுத்து ஒரு ஸ்லைடெல்லாம் போடணும்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு நேரம் போதலை, அதனால் ஸ்லைட் ரெடி பண்ணி நான் கொண்டு வரல. இது மாதிரி நிறைய டெஸ்ட்டுங்க, நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். சின்ன குழந்தை தான் அப்படி இருக்குதா? இல்லை. என் கூட்டம் நமக்குள்ளே இன்றைக்கி இல்லையா? என்னை மாதிரி உடுத்தணும், என்னை மாதிரி சாப்பிடணும், என்னை மாதிரி ஆராதனை நடத்தணும், என்னை மாதிரி பாடணும். வேறு மாதிரி செய்தால் நமக்கு அது பிடிக்காது, நமக்கு பிடிக்காது. ஆனால் தேவன் இந்த வித்தியாசங்கள்லாம் ரசிக்கிறாருங்க, ரசிக்கிறாரு. எத்தனை விதமான முகங்கள், எத்தனை விதமான மூக்குகள், எத்தனை விதமான கண்கள். உன் கண்ணு எனக்கு பிடிக்கல, அதனால் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரா? உன்னை மூக்கு சரியில்லை, என்ன உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாரா? ஆனால் நம்ம சொல்கிறோம், நீ பேசுகிற மொழி சரியில்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரா? நான் சிறு வயதிலெல்லாம் அங்கே பெரியகுளத்திலும் மதுரையிலும் கொடைக்கானலிலும் திருநெல்வேலியிலும் வாழ்ந்தவர். கொஞ்சம் வயதான பிறகு தனியாக வெளியூர் செல்ல முற்பட்ட போது, கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த பிறகு ஒரு முறை ஈரோடு சென்றேன். ஈரோட்டில் இருக்கிறவங்க பேசுகிற அந்த பேச்செல்லாம் கேட்ட உடனே இது அந்நிய நாட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சிங்க. தமிழ்நாடு தான், கொஞ்சம் வித்தியாசமாக டோன் வித்தியாசம், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கல. ஸ்பைசர் கல்லூரிக்கு சென்றேன். மிசோரம் சேர்ந்த பிள்ளைகள் அனைவரும் படித்தார்கள். அந்த மாணவிகளை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. என்ன மூஞ்சி இது அப்படி தான் நினச்சேன். பிறகு தான் புரிஞ்சு இதெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு, நான் யார் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு? மாறுவதற்கு காலம் எடுத்தது. ஆனால் நம்ம இல்லையா? நான் பாடுற மாதிரி பாடலைன்னா, நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலைன்னா, நான் உடுத்துற மாதிரி உடுத்தலைன்னா, இப்போ நான் டை கட்ட மாட்டேன். இங்கே பாஸ் டை கட்டியிருக்கிறாங்க.
2 சபையில் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் பிரசங்கம் பண்ணி போன உடனே, எங்கள் சபையில் டை கட்டினா தான் மேடைக்கு ஏறணும்னு ஒரு சட்டம் வச்சுருக்கு. டை கட்டுறதெல்லாம் தப்புன்னா நான் சொல்லலை, இப்படிலாம் தப்புன்னா நான் சொல்லலை, இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு டை கட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஏற்கனவே வேர்த்து உலகம், டை கட்டினா இன்னும் அதிகமாகவே இருக்கும், என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. இல்லை கட்டாயம் கட்டணும். சொன்னேன், வேறு யாராவது வச்சு பிரசங்கம் பண்ணிக்கங்க, நான் உட்காந்து கேட்டு போயிடுறேன் அப்படின்னு. வேறு சொன்னாங்க, இல்லை திட்டுவாங்க, நீங்களே போய் பிரசங்கம் பண்ணிடுங்க. இப்படி கூட சட்டம் நம்ம உருவாக்குறோம் இல்லை, டை கட்டெல்லாம் நான் மேடைக்கு ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உண்டாக்கினால் நன்றாக இருக்கும். நீ யாரையாவது வெறுத்தாய் என்றால், யாரையாவது பகைத்தாய் என்றால் மேடையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லலாம். அது நியாயம், அது அவசியம். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. எனக்கு கிடைக்கிற நன்மை இன்னொருத்தனுக்கு கிடைச்சாலும் என்னால் தாங்கிக்கிற முடியல. அதனால தான் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கதை சொல்லி வச்சிருந்தேன். ஒரு முன்னால் ஒரு தேவதை வந்துச்சான். அவன் கேட்டானா, எனக்கு வேணும், பணம் வேணும்னு கேட்டானா. தேவதை வந்துச்சான். தேவதை அவன்கிட்ட, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நிறையா லிஸ்ட் இருக்குது, இன்னும் ஒன்று உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அது எழுத்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்காக கிடைக்கும். யோசித்து பார்த்தேன், என்னத்து கேட்குறது? 1000 ரூபா கேட்டால் அவனுக்கு 2000 ரூபா கிடைச்சிடும். எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டால் அவனுக்கு 2 வீடு கிடைச்சிடும். அது எப்படி? நான் கேட்டான், எனக்கு ஒரு கண்ணு பார்வை தெரியக்கூடாதுன்னு சொன்னான். அப்படின்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிடும்ல. கதையெல்லாம் சும்மாவே எழுதுனாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறது தான் அந்த கதை. நான் சொன்னேன், அந்த குழந்தை கதையை சொல்லும்போது சொன்னேன், எனக்கு பிடிச்சது தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் எனக்கு அவங்கள பிடிக்கும், இல்லை பிடிக்காது. ஆனால் திறமைன்னு வரும்போது நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணால் எனக்கு அவரை பிடிக்காது. எவ்வளோ கேவலமாக இருக்கிறோன்னு பாருங்கள். நான் பிரசங்காரர்களை தான் சொல்கிறேன். பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா எனக்கு அவரை பிடிக்காதவர். என்னத்தை பேசிட்டார், என்னது பாவம். இதுதாங்க பாவம்னா உடனே மகனை கொல்றது, தீயில கொளுத்துறது, அந்நிய தெய்வங்களை வணங்குறது அப்படி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே இந்த வருது பார்த்திங்க, இந்த பிரச்சனை கொஞ்சம் எரிச்சல், அது எனக்கு சமமாக பிரசங்கம் பண்ணாலே பிடிக்காது. என்ன விட இன்னும் திறமையை பேசிட்டாங்க, ஊழியம் செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக பிடிக்காது. என்னுடைய உடல் நலம் குறைவாக இருந்தாலும் நான் ஏன் இங்கே வர சம்மதித்தேன் என்றால் சார் பீட்டர் மாதவனுடைய ஊழியம் தான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அவர் செய்கிற வேலை எனக்கு பிடித்திருக்கு. நேசிக்கணுங்க. நான் ஒருத்தர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பொறுப்பு இருக்குது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய பொறுப்பு. அதை மறந்து நாம் ஏன் செயல்படுகிறோம் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் பெரியவன் என்பது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சவுலை ஆண்டவர் கொடுத்தார். சவுல் திறமையான நிர்வாகி. ஒரு வசனத்தை வாசித்த போது அவ்வளோ எனக்கு பிரமிப்பாக இருந்தது. நாட்டிலே திறமைசாலிகள், பராக்கிரமசாலிகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்களையெல்லாம் சவுல் தன் பக்கமாக சேர்த்து கொண்டான். அப்படின்னா அவன் எவ்வளவு திறமையான நிர்வாகின்றதை பாருங்கள். சில மோசமான நிர்வாகிகள் இருப்பாங்க, தங்களை விட சிறந்தவன் இருந்தால் அவன் பக்கத்துலேயே வரவிட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டான்னு சொன்னால் நம்மளை தள்ளிடுவான்னு பயப்படுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, அவ்வளோ நல்ல மனுஷன். நிறைய பேரை சேர்த்து நாட்டுக்கு நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்தார். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை உள்ள நுழைஞ்சிச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவ்வளோ. மார்ஷல் செய்கிற வேலையை மாதிரி 10 மடங்கு பீட்டர் மாதவன் செய்கிறாருன்னா எனக்கு பீட்டர் மாதவனை பிடிக்காமல் போயிடும். அவ்வளோதான். மோசமான பாவிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண காரியம் நம்மை குழிக்குள்ளாக தள்ள முடியும்.
அதன் விளைவு என்ன ஆயிற்று? கடைசியில் சூனியக்காரிகிட்ட போய் நிற்கிறான். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் போய் நிற்கிறான். தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் யார் என்பதை மறந்து விடுகிறான். தாவீதை துரத்துக்கிறான். தாவீதை எடுத்துக்கங்களேன், அவர் கொல்றதுக்கு 2 தடவை வாய்ப்பு கிடச்சிச்சு. எல்லா விவரம் கதையும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, கொல்லலை. ஒரு முறை பக்கத்தில் இருக்க சொல்கிறான், ஒரே குத்திடலாம், இங்கே தூங்கிட்டு இருக்கிறான், கொன்னுருவான் அவனை. மாட்டேன். இன்னொரு தடவை அவர் இருக்கிற குகைக்குள்ளே அது சவுல் தனியாக உள்ளே போகிறாரு. அப்பவும் செய்யலை. தான் அங்கே இருந்தேன் என்பதை உணர்த்தத்தக்கதாக சவுலின் வஸ்திர தொங்கலில் ஒரு பகுதியை மாத்திரம் வெட்டி வைத்து கொண்டு காண்பித்தான், இஸ்ரவேலின் ராஜா எதற்காக ஒரு தெள்ளு பூச்சியை துரத்த வேண்டும் என்று கேட்கிறான். என் மகனே, நான் உனக்கு விரோதமாக தப்பு செய்து விட்டேன் என்று வா என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் திருந்தவில்லை. வாயில் நம்ம என்ன பேசுகிறோன்றது இல்லை, மனசில் என்ன இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியமானது. நாம் திருந்தினால் எவ்வளவு மோசமான நிலைக்கு நாம் சென்றிருந்தாலும் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு காத்திருக்கிறார். திருந்தவில்லை என்றால் அழிவதை தவிர வேறு வழி எதுவும் இல்லைங்க. தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை தேவன் எப்படி இவர்களிடத்தில் செயல்பட்டார் என்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் இப்படித்தான் பேசுகிறார். இன்றைக்கு வேத பகுதியாக வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்களையும் தம்மிடத்தில் ஒப்புரவாக்கினார். தேவனுடைய ஆசை சும்மா அந்த புஸ்தகத்தில் அழிக்கிறது இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம், பரலோகத்தில் ஒரு பாவ புஸ்தகம் வச்சுருக்காங்க, அதில் அழிச்சிடுறாங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுகிறாங்க. அதெல்லாம் நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறது உண்மைதான். அதை விட அவர் சாதிக்க விரும்புவது வேறொன்று இருக்கிறது, ஒப்புரவாகுதல். மன்னிப்பு வேறு, ஒப்புரவாக்குதல் வேறு, ரெண்டு ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால எல்லாருக்கும் மன்னிப்பு சாத்தியமாயிடுச்சு. வேதம் சொல்ல கிறிஸ்தவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லலை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் தீர்க்கிறவர், அப்படி தான் பைபிள் சொல்லுது. இயேசு சிலுவையில் மரித்த போது சர்வலோகத்தின் பாவங்களும் மன்னிப்பதற்கான ஏற்பாடு நடந்துவிட்டது. ஆனால் ஒப்புரவாகுதல் என்பது 2 பேர் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பழகுவதாகும், சமாதானம் பண்ணிக்கொள்வதாகும். தேவன் நம் பக்கமாக கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார், அது அவருடைய அன்பு. பாவத்தின் விளைவாக நான் அவருடைய கையை பிடிக்க மாட்டேன் என்கிறேன். எப்படி ஒப்புரவாக முடியும்? சிலுவையில் சிந்திய ரத்தம் அவர் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆமாங்க, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததை நீங்கள் யோசித்தாலே ஒரு பெரிய காரியங்க, லேசானதில்லை. நான் பாளையங்கோட்டையில் இருந்தபோது கொஞ்சம் நரிக்குறவர்கள் வந்து ஞானசம் எடுத்தாங்க. அங்கே போன பிறகு ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, மார்ஷல், இந்த பில்டிங் முழுவதும் ஃபினாயில் ஊற்றி கழுவணும். எதுக்கு? நரிக்குறவர்கள் உள்ளே வந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது எவ்வளோ யோசிச்சிருக்கணும். பாவமே இல்லாதவர் இந்த பாவ மக்கள் மத்தியில் வந்தபோது ரூமு மாத்திரமில்லை, நம்மையுமே ஃபினாயில் ஊற்றி கழுவ வேண்டிய நிலையில் தான் இருந்தோம். ஆனால் அவர் வந்தது நம்மேல் வைத்திருந்த அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது தான் அதே விதமான அன்பை நாம் மற்றவர்களிடத்திலும் காட்ட முடியும். இன்றைக்கி ஓய்நாள் பிள்ளைகள் பாடத்தில் படித்தோம் இல்லையா? ராகப் கேட்கிறாள், நான் உங்களுக்கு தயவு காட்டியது போல ஹெசட் நீங்களும் எனக்கு தயவு காட்ட வேண்டும். தேவன் நமக்கு தயவு காட்டியது போல
நாம் தேவனுக்கு தயவு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் தயவு காட்ட வேண்டும். ஆனால் பைபிளில் சொல்கிறது இல்லை, இயேசுவானவரே ஒரு கதை சொன்னார். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்க வந்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். எப்பொழுது என்று அவர்கள் கேட்கிறார்கள். சிறியவராகியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறத விட, பிரசங்கம் பண்ணுறதை விட, பாட்டு பாடுறதை விட மிகவும் முக்கியமானது நம்முடைய சகோதரர்களை நேசிப்பது. அந்த அன்பு இல்லை என்றால் வேதாகமம் சொல்கிறது, உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு என்ன வழி? ஆண்டவரே என்னை மாற்றும் என்று அவர்களுடைய காலையில் தான் விழ வேண்டியது இருந்தது. அதை தவிர வேறு வழியே எனக்கு தெரியவில்லைங்க. அவரால் மாத்திரம்தான் என்னை மாற்ற முடியும். என் சொந்த முயற்சினால் எதுவும் முடியாது. நான் ஏதேனும் நன்மை செய்ய முயற்சித்தால் கூட அந்த நன்மையும் கூட சுயநலத்தோடு தான் செய்கிறேன். அந்த சுயநலம் இல்லாமல் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுவது தான் அந்த சுத்தமான மனது நமக்கு கிடைக்கிறது. அதனால் நம்ம கொஞ்சம் இதை யோசிச்சு செய்யணும். நான் விருதுநகரில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் முதல்வராக இருந்தபோது அங்கே ஒரு பணக்காரரை பார்த்து கொஞ்சம் காசு கேட்குறதுக்காக போயிருந்தேன். என் கூட ஒரு ஆசிரியரும் வந்திருந்தார். உடனே அவர் சொன்னார், உங்கள் பிரின்ஸிபாலுக்கு எப்படி காசு கேட்கணுன்னே தெரில அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறான்னு புரியல. என்னங்கயா செய்யணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும். நான் மேடையில் இருக்கும்போது, ஐயா எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குதுன்னு என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே மேடையில் வச்சு சொல்லுவேன் நான் இவ்வளோ தரேன் அப்படின்னு. அது எனக்கு நல்லாயிருக்கும்ல. நீங்கள் வந்து தனி அறையில் என் ரூமில் வச்சு காசு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு. புரியுதா? அவர் தான் அப்படின்னு நான் நினைக்காதீங்க, நாம் அப்படி தான் இருக்கிறோம். நான் இத்தனை பேருக்கு ஞாபகம் கொடுத்தேன், நான் இப்படி ஊழியம் செய்தேன் அப்படின்னு பெருமை பாராட்டினேன் என்றால் நான் என்னென்ன செய்கிறேன்? என்னை மேன்மைப்படுத்த பார்க்கிறேன். பவுல் சொல்லுவார், நான் அவர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னில் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் செஞ்ச வேலைக்கு நான் எப்படியா உரிமை பாராட்ட முடியும்? செய்கிறது அவர். நான் எப்படி நான் செய்து விட்டேன் என்று சொல்ல முடியும்? வைகரேஸ் லைடி அப்படின்னு ரோமன் கத்தோலிக்க போப்பு தலையில் இருந்துச்சு, அதனால் அவர் அந்திகிறிஸ்துன்றோம். அவர் செய்கிற வேலைக்கு எவனெல்லாம் நான் சொல்கிறானோ அவன் எல்லாரும் வைகரியஸ் ஃப்ளை டி தான். பழிவாங்குதல் எனக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். இதனால் பழிவாங்க முற்படுவர்கள் யார்? இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். சொல்லுங்க, யாருடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்? தேவனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அதான வைகரியஸ் ஃப்ளை டி. மேடையிலிருந்து இந்த மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணுவதனால நான் நல்லவன் ஆயிடுவேனா? சிறந்த அப்படின்னு சபையில் அங்கத்தினராக இருப்பதனால நான் நல்லவன் ஆகிவிடுவேனா? யோசித்து பார்க்கும்போது தான் தெரிகிறது பாவம் எவ்வளவு மோசமானது, கொடூரமானது என்பது தெரிகிறது. யாரை வேண்டுமானாலும் அது குறிப்பிட்டு தள்ளிவிடலாம். கடைசி வரைக்கும் இருக்குதுங்க, கடைசி வரைக்கும். தாவீது உதாரணம். மகனுக்கு பயிர் காட்டு போடுகிறார் தாவீது. சீமை என்கிற ஒருவன் வந்து அவர் திட்டுகிறான். அவர் திட்டும்போது அவர் என்ன சொல்றாரு? இல்லை திட்டிட்டு போகிறான், கடவுள் திட்ட சொல்லியிருக்காரு, திட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க. ராஜாவாக வருகிறார். சீமை வந்து மனைவி கேட்கிறான், இன்னும் இல்லை அவனை கொண்டுருவோம் அப்படின்றாங்க. இல்லை அவனை விட்டுருவோம். அவ்வளோ நல்லவர் இல்லை, நல்லது தானே? பகிரங்கமாக தன்னை திட்டினவன் இப்பொழுது தன் காலின் கீழாக கிடைக்கிறான். அவனுக்கு என்ன வேணுமானாலும் தண்டனை கொடுக்கலாம். தண்டனை கொடுக்காமல் இருந்தது நல்லது தானே? மரணப்படுத்தி தாவீது கிடைக்கிறார். மனை பார்த்து சொல்கிறார், சீமையை நிம்மதியாக சாக விடாது அவனை. அவனுக்கு அவனை நிம்மதியாக சாக விடாது அப்படின்னு சொல்லி சாகிறார். அதே கருத்தை சாலமோன் நிறைவேற்றார். பாவத்தை ரொம்ப லேசாக கணக்கு போடாதுங்க. இதையும் தாண்டி இருக்குது தாழ்வு மனுஷாரு, இதையும் தாண்டி மனசை மன்னிக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய வைத்த அன்பு. இடையிடையே இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதனை மன்னிப்பதற்கு தேவை செய்திருக்கிற ஏற்பாடு நம்ம எவ்வளவு நல்லவங்களா வாழ்றோங்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர இது போன்ற தன்மைகள் எல்லாம் நமக்கு குறைந்து கொண்டே வரும். தாவீது உடலில் பலம் இருந்த போது அவர் மனப்படுத்த முடிஞ்சு. அந்த உடல் பலம் படுத்தியான போது அந்த உள்ள பாவம் வெளியே செய்து அவர். ஆனால் அந்த பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவை, மன்னிப்பு பெற்றவை. நம்ம எவ்வளவு மோசமாக தெரிஞ்சுனா தான் இந்த தேவன் எவ்வளவு நல்லவன் நினைச்ச முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு சத்தியம் தெரியும்,
உங்களுக்கு இயேசுங்கிற பேர் தெரியும். இப்போ இயேசுங்கிற பேர் தெரியாதவங்க அவங்க மோசமானவங்களா? அதற்கு பதில் தேவன் சொல்லும்போது என்னுடைய முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அதனால தான் மனுஷங்க விக்கிரகம் கூட செய்கிறாங்க. எதுக்கு விக்கிரகம் செய்கிறாங்க? ஒரு உருவம் தோற்றம் இருந்துச்சுன்னா நம்ம வணங்குறதுக்கு எளிதாக இருக்குது. நம்ம பேசும்போது கடவுள் நம்ம முன்னால் நின்னாருன்னா நம்ம பேசுகிறது லேசாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமலாம் நம்ம பேச வேண்டியது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய நாமத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய நாமத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். 10 கற்பனை வரிசையை வாசித்து பாருங்கள், இப்போது உங்களுக்கு புரியும். என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கு விக்கிரகம் உண்டாக்காதீர்கள், என்னுடைய நாமத்தை வீணாக வழங்காதீர்கள். புரியுதா உங்களுக்கு? அவர் தான், அவருக்கு உருவத்தை நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவருடைய நாமத்தை தான் நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ இயேசுன்ற நாமம் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னா இல்லை, அவர் இயேசுன்ற நாமத்தை சொல்லலையாங்க. நான் உனக்கு என்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை மாத்திரம் நம்ம பைபிள் திறந்து வாசித்துருவோங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். கடவுளுடைய பேர் இவ்வளோ பெருசுங்க. ஒரு வார்த்தை இல்லை. இல்லை இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இயேசுன்னு சொல்கிறோம், வெள்ளைக்காரன் ஜீசஸ்லாம் சொல்கிறான். இப்போ இயேசுன்னு சொல்கிறதோ, ஜீசஸ்ன்னு சொல்கிறதோ, சேசுன்னு சொல்கிறதோ, யோசஸ்ன்னு சொல்கிறதோ, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க யெசுவான்னு சொன்னால் தான் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னா, இயேசுன்னு சொன்னாலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க இப்போ கிறிஸ்தவ உலகத்தில். இந்த உச்சரிப்பெல்லாம் நம்மளை பாதுகாக்க போகிறதில்லை. நாமம் என்பது அவருடைய குணம். அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு என்ன விளக்கம்லாம் சொல்கிறார் பாருங்கள். கிருபை, இரக்கம், தயை, நீடிய சாந்தம், உண்மை, இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது எவனுக்கு தெரிந்திருக்கிறதோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிதல் என்றால் அது உறவுங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஏவாள் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாத அதுக்கு முன்னால். இந்த அறிதல் என்பது ஒரு உறவு. தேவனை அறிதல் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை சொல்கிறது. அப்போ தப்பு செய்கிறவனா அப்படியே விட்டுட்டே போயிடுறதா அப்படின்னா அது சார் குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விட மாட்டேன் அப்படின்னா என்னது? இது இரக்கமும் காட்டணும், குற்றமற்றவனை குற்றம் இல்லாமல் விடாமல் அவனுக்கு நியாயம் செலுத்தணும். எப்படி? அதுக்கு இடையே தான் சிலுவை வருகிறது. மன்னிக்கணும்னா சிலுவையில் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டதுனாலே மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் அடிக்கப்படுகிறான். அப்படி யாருக்கெல்லாம் இப்படி ஆண்டவரை பற்றி தெரியுதுங்க? நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் அதுக்கு தான் அந்த கதை. என்னை சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, அவன் விசாரித்தா அவன் நம்மை சேர்ந்தவன் ஆகிறாதபடினால் அவனை நாங்கள் கடத்தோம். நான் செஞ்ச சாய் சொன்னாரா? வெளியே போகிறாங்க, அந்த ஊருக்காரங்களை ஏற்றுக்கல, ஒரு தீயில் அடிச்சிருவோமா? என்ன செஞ்சு உதாரணம் எளிய செஞ்சு நம்ம தீயில் அடிச்சிருவோமா? பைபிள் உதாரணம் நிறைய காட்டுவாங்க. நம்ம சேர்க்கிறார்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுகிறார். என் கூட சேரல, நான் மோசமான என்ன அர்த்தம் கிடையாது. நான் பெருமைப்படுகிறேன், நான் இந்த சபையில் இருக்கிறேன் என்பதற்காக. இந்த பிள்ளைகள் 2 பேர் பேர் பார்த்தீங்கன்னா ஏசி என்று மூத்த பேர் ஸ்பர்ஜன் டாரிங்டன், 2வது பேர் சில்வஸ்டர் டேனியல் ஆனது. இந்த சபையில் குழப்பி ஆனால் நம்ம மட்டும் தான் ரட்சிப்படுவோம் அப்படின்றது எனக்கு இல்லை. நம்ம ஊழி செய்யவில்லை என்பதற்காக நாம் செய்யாத ஊழி செய்யாத இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழிப்போவார்கள் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அவர்கள் அந்த இடத்தில் பிறந்தது அவருக்கு காரணமா? நான் முதல் முறை சஞ்சய் சபை இந்த சேர்ச்சி போட பார்த்தேன். தெரிஞ்சுட்டு ஒரு சபை இருக்குன்னு எனக்கு தெரியும். பெரியவர்கள் மாதிரி வருவது பசங்க வழியில் வந்து போட பார்த்தேன். எனக்கு தெரியாது இந்த சபையில் நான் போய் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாத. நான் போய் சொல்லணுமே, சொல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் பொறிவாயில் 5 அடித்தான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன அர்த்தம்? பரிமேலாளர்கள் என்ன அர்த்தம் சொல்கிறாரு? 5 புலன்களையும் அடக்கினவர்னு அர்த்தம் சொல்கிறாரு. நமக்கு அடக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அவருக்கு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அவிப்பொருள் அப்படின்னு திருவள்ளுவர் பயன்படுது. அவினா பலி. பொறிவாயில் 5 அடித்தான், 5 புலன்களையும் பலியாகிட்டவன் யாரு? எப்படி தெரிஞ்சவருக்கு?
வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் அப்படின்னு கடவுளை அழைக்கிறார். அவர் வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க யாரும் கிடையாது. எப்படி தெரிஞ்சு கடவுள் இப்படிப்பட்டவர்கள்? எப்படி அவருக்கு தெரிஞ்சு? பவுல் சொல்றார், ரோமர் 1 கிளாஸ் பாருங்க, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் வெளிப்படுத்தினார். நான் போய் சொல்லலன்றதுக்காக நான் போய் எங்கெல்லாம் சொல்லல அங்கே இருக்கவங்க அழிஞ்சு போயிடுவாங்கலாம் நான் சொல்ல முடியாது. அதனால் எல்லோரையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ முடியும்னா நான் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிட்டா தான், தேவன் எப்படிப்பட்டவர் என்பது புரிந்து கொண்டால் தான். தேவன் சகலரையும் நேசிக்கிறவர், நான் நேசிக்க வேண்டும். என் பக்கத்தில் ஆலயத்தில் என் பெஞ்சில் வந்து உட்கார்ற என்னால் நேசிக்க முடியலன்னா நான் எப்படி உலகத்தில் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? இந்த தன்மையை நான் புரிந்து கொண்டு, பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லா பெற்றோருக்கும் ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுங்களா? என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளை ரொம்ப நல்லவன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஆசை. எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம். உண்மை என்ன தெரியுங்களா? எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை இல்லை. எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை இல்லை. அக்கா 9 வயசு 9 மாதம் 14 மாத குழந்தைகளை பெற்றுச்சாங்க. 9 மாதத்திலேயே அந்த குழந்தைக்கு இவங்கெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், இவர்கள் என்னை சேராதவர்கள்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. அது தப்பாக தீர்மானம் பண்ணுது. அந்த தீர்மானத்தில் வளருது. எதுக்காக இன்றைக்கி நம்ம நாட்டில் ஜாதி இருக்குது? இந்த பெற்றோர் சொல்லிக்கிறது தானே. பிறக்கும் போதே நான் இந்த ஜாதி நான் புரிஞ்சுக்கிட்டா பிறந்துச்சு. ஏழை பணக்காரன் வச்சு எப்படி வைக்கிறது? நாமக்கல் கற்றுக் கொடுக்குறது அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைக்கு பேசாத, பிள்ளை பழகாத, நம்ம கற்றுக் கொடுக்குறது தானே. சரியானதை கற்றுக் கொடுப்பதற்கு நடக்க வேண்டும். அதனால் அந்த பிள்ளை பாவம் இல்லாத பிள்ளையாக மாறுதுன்னு சொல்லலை, சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாத பிள்ளையாக இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்க. சமுதாயத்தில் அந்த பிள்ளையால் பிரச்சனை இருக்காது, பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருக்காது, வேலைக்கு போகும்போது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்காது. அதை வளர்க்க முறை நம்ம கையில் இருக்குதுங்க. ஆனால் பருவத்துக்கு போகிறதுன்றது அந்த பிள்ளை செய்ய கொடுத்து நம்ம மட்டும் நிச்சயமான தேவன் ஏற்பட்ட புரிந்து கொள்வது தான் அவளை பருவத்துக்கு கொண்டு சொல்ல முடியும். அதை நோக்கி நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு காத்திருக்கார். எந்த அளவுக்கு அவர் அன்பாக இருக்கார் என்பதை சிலுவையை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சிலுவையை பார்ப்போதெல்லாம் இந்த தேவன் அன்புள்ளவர் என்பது நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நேரத்திலும் நம்ம நல்ல செய்தியை கேட்டோம். இப்பொழுதும் ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை இருக்கிறது. இதை நடத்தி கொடுப்பதற்காக எல்டர் மார்ஷல் ஐசக் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவங்களும் முன்னால் வாங்க. ஜென்ஸுடைய சகோதரர்
மாதவனும் தன்னுடைய குழந்தை இன்றைக்கு பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். கால்வின் மனைவி லீமா அவருடைய குழந்தைக்கு சியோனா கேலின் என்று பெயர் வைக்கிறார்கள். அவர்களே முன்னோருமாறு அழைக்கிறேன். இவர்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்துருக்கிறாங்க. நான் சகோதரருக்கு கேள்வின் மதுரை தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சார்ஸ் ஷலாம் நான் கூப்பிட்டேன். ஜெயசுராஜா சரி உஷா மெர்சி அவரும் நல்லா இங்கே தாத்தா பாட்டி மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்களா? நீங்கள் வந்துருக்கீங்க. ஓ சரி. இந்த பெற்றோர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பதில் நீங்கள் சொல்ல வேண்டாம், யோசிக்க மறந்துச்சிங்க. இந்த குழந்தை யாருடையது? தேவனுடையது. உங்கள் இந்த குழந்தை யாருடையதுன்னு கேட்டேன். இந்த குழந்தைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களே கையில், இந்த குழந்தை யாருடையதுன்னு கேட்டேன். ஏன் குழந்தைன்னு சொல்லாதீங்க, தேவனுடைய குழந்தை. நீங்கள் பொறுப்பாளர்கள் தான். எனவே இந்த குழந்தைய தேவனுடைய பிள்ளையாக வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கு. அதுதான் முக்கியமாக நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். தேவன் உங்கள் கையில் இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறாரு. எதற்காக? தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அந்த குழந்தையை பார்த்தாங்கன்னா இங்கே நல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நினச்சணும் அவங்கள வளர்க்கணும். அந்த பொறுப்பு இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஒரு நாளில் சொல்லக்கூடிய காரியம் இல்லை, ஒரு வரியில் சொல்லக்கூடிய வார்த்தையும் கிடையாது. அந்த குழந்தையை அந்த விதமாக வளர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தர வேண்டும். ஆனால் 2 பேரும் அதை நீங்கள் செய்யணும். கேள்வி இல்லையா? சரி, பாட்டி மாற்ற ஒரு கேள்வி கேட்கணும். இந்த உங்கள் அப்பா அம்மா அப்பா தாத்தா வரல, யாரும் வரல. சரி சரி, பாட்டி மாற்ற ஒரு கேள்வி. இந்த பிள்ளைகள் அப்பா அம்மாக்கிட்ட எப்படி நேரம் செலவழிக்கிறாங்களோ அது போல் உங்கள்கிட்டையும் செலவழிப்பாங்க. அதெல்லாம் அநேக பேர பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அது தாத்தா பாட்டிக்கு செல்ல பிள்ளைகளாக தான் நிச்சயம் இருக்கும். நீங்கள் இந்த பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளைக்கு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அதே சமயத்தில் தேவனுடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் நீ பிள்ளைக்கு தேவனுடைய அன்பை நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். செய்வீங்களா? செய்வீங்கன்னா பெற்ற கேட்குறேன். சரி, திருச்சபையில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இங்கே பீட்டர் மாதம் நீங்கள் இருக்கிறாங்க, கேள்வின் இங்கே இல்லை. கேள்வினுடைய சபைக்கு நான் போகணுன்னா போரூரில் போய் இந்த கேள்வி கேட்கணும். அவங்க அங்கே தான் போயிட்டுருக்குறாங்க. சபையர்த்த ஒரு கேள்வி. இந்த பிள்ளைகள் ஆலயத்திற்கு என்று வரும்போது உங்கள் மத்தியில் தான் வர போகிறாங்க. பல சமயங்களில் இந்த சிறு பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு வர்றது பிடிக்காது. ஏன்னா கோயிலில் வர்ற பெரியவர்கள் அந்த பிள்ளைகளை அன்பாக நடத்துவது இல்லை. நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிள்ளைகள் கோயிலுக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, இந்த ஆலயத்து மேலே அவங்களுக்கு ஒரு வாஞ்ச வரணும், பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பற்றுதலை உண்டாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி சபையாரும் ஒரு பொருத்தனை பண்ணணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை நாம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். 2 பேருடைய பெயரை மறுபடியும் சொல்கிறேன். ஸ்பர்ஜன் மேசிடோனா, சியோனா கேலின். இந்த குழந்தைகளை நான் பிரதிஷ்டை செய்வோம். இப்போ என்ன சொன்னால், ஒரு குழந்தைய நான் பாஸ்டர் கையில் கொடுத்துட்றேன், ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிறேன். எனக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு முழங்கால் போட முடியாது. அதனால் நான் நின்றுக்கிட்டே தான் நினச்சிவேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் என் பிள்ளைகள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே சொன்னேன், மாதவனுடைய வேண்டுகோள் என்னால் தட்ட முடியலை.
அந்த பிள்ளைகள் நம்ம இப்போ ஜெபம். நீங்கள் முன்னாடி போட்டுக்கங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். அருமையான குழந்தைகளை உம்முடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளருவதற்கு இந்த பெற்றோர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யத்தக்கதாக தேவரீர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பிள்ளை வளர்ப்பது என்பது எளிதான ஒன்று அல்ல. ஆண்டவரே, இந்த பிள்ளை வளர்க்கும்போது பல சவால்கள் அவர்களுக்கு முன்னராக வரலாம். அந்த சவால்களை எல்லாம் சந்தித்து இந்த பிள்ளைகள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு சகல விதங்களில் உதவி செய்யத்தக்கதாக ஆவியானவர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை இந்த பெற்றோருடைய உள்ளத்தில் ஊற்றி அந்த பிள்ளைகளை மிகவும் அன்பாக தேவ அன்போடு நடத்த தகுந்த விதத்தில் கர்த்தர் எல்லா கிருபைகளையும் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். நீர் கூட இருந்து வழிநடத்தும். பெற்றோருக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. சார் பீட்டர் மாதவன், அவருடைய மனைவி சார் கேல்வின், அவருடைய மனைவி, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஆண்டவரை நீர் விரும்புகிற ஒன்றாக, உம்முடைய வழிநடத்துதலின்படி நடக்கிற ஒன்றாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே தாத்தா பாட்டிமார், உறவினர்கள், விசுவாசிகள் எல்லோருக்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதியும். மீண்டுமாக எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களால் எந்த அளவிற்கு இவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நாங்கள் உதவி செய்யவும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் யாவரும் திருவிருந்து ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். கால் கழுவும் ஆராதனைக்கு நாம் கடன் செல்லும்போது பக்தி வினயமாக அமைதலோடு நாம் கடன் செல்வோம். சொந்த பேச்சுகளோ நலம் விசாரிப்பது எதுவோ இப்போதைக்கு வேண்டாம். பயபக்தியோட அமைதலோடு நாம் கடன் சென்று கால்களை கழுவி நாம் மீண்டுமாக கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கூடி வருவோம். சிறு பிள்ளைகள் இந்த ஆராதனைக்கு இடையூறாக இராதபடிக்கு நீங்கள் பால்கனியில் அமர்ந்து இங்கே நடக்கும் ஆராதனையை பொறுமையாக நீங்கள் பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்து நாம் இங்கிருந்து கடன் செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், சிரம் தாழ்த்துவோம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, பாவத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் உச்சத்திற்கு எங்களை கொண்டு செல்லும்படியாக எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். எங்கள் பாவங்கள் அது இரத்தாம்பர சிவப்பாக அது இருந்தாலும் அது உறைந்த பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ இந்த நாளில் உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலப்பட்டு இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் கடன் செல்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் பாவ அறிக்கை செய்து இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் வாசம் செய்யட்டும். இந்த நாளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் தாழ்த்தி கிறிஸ்துவின் குணாதிசயத்தை இந்த இடத்திலே பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக ஜீவிக்கும் பிள்ளைகளாக இந்த நிமிஷங்களில் இந்த இடத்திலே பக்தி வினயத்தோடும் அமைதலோடும் நடந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் எங்களுக்கு சமீபமாய் இருந்து இந்த திருவிருந்து ஆராதனையிலே நீர் எங்களை வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.